ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கணும், நியூ இயர் செலிப்ரேஷன் தான். நாங்கள் நியூ இயருக்கு திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். நீங்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறது. செம்ம க்ரௌடு. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய குளம் ஃபுல்லாக. இந்த குளத்தில் எல்லோரும் காலெலாம் அலம்பிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு போனோம். சரி நம்மளும் போயிட்டு கால் அலம்பிட்டு தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு மாலை வாங்கிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. வெளியே சுற்றி நிறைய சாமிங்க இருக்குது, ஆனால் எதையுமே ஃப்ரீயாக கும்பிடவே முடியல. க்யூவை பார்த்தோன்னா க்யூவில் போய் நின்றுட்டுருவாங்க. இவ்வளோ க்யூ இருக்குது, நம்ம வெளியே இருக்கிற சாமிலாம் கும்பிட்டு போகிறதுக்குள்ள க்யூ இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே சுற்றி இருக்கிற சாமிங்களை கும்பிடவே இல்லை சரியாகவே. டேரெக்டாக மூலஸ்தானத்தில் இருக்கிற முருகரை பார்க்கறதுக்காக போய் க்யூ ஒரு 2 சாமி மட்டும் தான் வெளியே கும்பிட்டு டேரெக்டாக கிளம்பிட்டோம் உள்ளே. லைன் பொது தரிசனம், அப்புறம் காசு குத்து போகிறது இருந்துச்சு. 20 ருபீஸ் ஒன்று, 100 ருபீஸ் ஒன்று இருந்தது. எது போனாலும் ஆனால் கிட்டத்தில் போய் தான் கொஞ்சம் கிட்டத்தில் விடுறாங்க. சரி அதுக்கு நம்ம இந்த பொது தரிசனமே போயிடுமேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் இவ்வளோ க்ரௌடு, செம்ம க்ரௌட், முடியல. பசங்களை வேறு வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் 2 பேரும் ஒரே அமக்கலம் பண்ணுறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு நாங்கள் அந்த லைன் க்ரௌடு இது பண்ணி அதுக்கப்புறம் முருகரை பார்க்கறதுக்கு. இங்கே ஃபுல்லாக இந்த கல்லுலேயே அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், சிலை மாதிரி, குதிரை அந்த மாதிரி அழகாக சூப்பராக செதுக்கி வச்சுருந்தாங்க. சிற்பங்கள் மாதிரி சூப்பராக செதுக்கி வச்சுருந்தாங்க. இங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே நோட்டீஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே எடுக்கக்கூடாது. சரி நம்ம வெளியே க்யூவில் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே எடுத்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், எல்லாத்தையும் செதுக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த கோவிலுக்கு ஃப்ரீ டைமில் ஒரு வாட்டி போனோம். அப்போ தான் எல்லா சாமியுமே ஃப்ரீயாக கும்பிட்டு உள்ளே இருக்கிற முருகரையும் ஃப்ரீயாக கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமையில் போனாலும் க்ரௌடாக தான் இருக்குமா. வெள்ளிக்கிழமை டைமில் அந்த மாதிரி போனால் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃப்ரீ தரிசனமும் ஃப்ரீயாகவும் சாமி அப்பப்போ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ க்ரௌடில் பின்னாடி எங்கள் பின்னாடி ஒரு அண்ணாங்க, ஒரு பசங்க டீம் வந்தது. பசங்க டீம் வந்தது. அவங்க செம்மையாக காமெடி பண்ணிட்டு கலாச்சின்னு என் பசங்களாம் ஜாலியாக விளையாடின்னு ஃபோட்டோ எடுத்துன்னு ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் டைம் போனதே தெரியல எங்களுக்கு. 2 ஹவர்ஸ் நின்னதும் தெரியல, கால் வழியே தெரியல. அப்படியே ஜாலியாக பேசின்னு அரட்டை பண்ணின்னு குழந்தைங்க ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. 2 ஹவர்ஸ் நிற்கவே சின்ன பொண்ணு ரொம்ப அழுதுட்டா. அப்புறம் ஒரு வழியாக முருகரை தரிசனம் பண்ணோம். இவ்வளோ க்ரௌட்லேயும் மீறி தரிசனம் பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த வீடியோ இது நான் இந்த கோவில் எனக்கு இருக்கிறதுலாம் தெரியாது. நான் யூடியூப்பில் ஒருத்தவங்களுடைய சேனலில் பார்த்துட்டு தான் சரி இந்த கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மதியானத்துக்கு மேலே தான் கிளம்பணுமே. நியூ இயருக்கு மதியானத்துக்கு மேலே தான் கிளம்பி இங்கேருந்து எங்களுக்கு 1 ஹவர் ட்ராவலு. போயிட்டு பார்த்துட்டு ரிட்டன் நைட் ஆகிடுச்சு. நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு, ஏன்னா எங்கள் லைனே அவ்வளோ நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் வரதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சுற்றி சாமி பாருங்கள், எல்லாமே மூடி வச்சுருக்காங்க கொஞ்சம். ஏன்னா தடையும் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு கம்பி வழியாக போகிற மாதிரி தான் நமக்கு வழி. இந்த வழி இதுக்கெலாம் நம்ம எப்படி ஏறி போகிறது? ஃப்ரீ டைமில் இந்த கம்பிங்கெலாம் அவ்வளோ இருக்காது இல்லை, கொஞ்சம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த கோபுரத்தாண்ட வேல் இருக்குது அழகாக. இந்த வேல் தர மாதிரி எல்லோரும் நின்று செல்ஃபி எடுத்துன்னு இருந்தாங்க. நல்லா முருகரில் கும்பிட்டுட்டு ஒரு வழியாக நம்ம வேண்டுதலை போட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தாலும் இவ்வளோ க்ரௌடு. இந்த வேலுக்காக அவ்வளோ பேர் அடித்து மாஞ்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இடமே விட மாட்டாங்க. அந்த ஒரு இடத்துல நின்றால்தான் பேக்ரவுண்டில் வேல் தெரியுறாருன்னு எல்லாருமே அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி நாங்களும் நிற்கணும்னு பார்த்தோம். ஒருத்தராக நின்றுட்டே இருக்கவே சரி போட்டோம். இவங்க போட்டோம், அவங்க போட்டோம், நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வழியாக நாங்களும் நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டோம் அங்கேயே. நான் இது கேண்டிடாக எடுத்தது. நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கே தெரியாமல் எங்கிட்ட எடுத்துட்டாங்க. திடீர்னு திரும்ப சொன்னால் திரும்பி பார்த்தா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இது திருப்போரூர் முருகன் கோவில். நாங்கள் நியூ இயருக்கு இங்கே தான் போயிருந்தோம். நீங்கள் எல்லோரும் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.